Hello guys, this is ICT Dinesh. Welcome to YouTube channel. ஸோ இந்த வீக் வந்து நான் ப்ளூ கார்டன் ஃபியூச்சர்ஸ்ல வந்து ஒரு பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த பே அவுட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருந்தது. ப்ளூ கார்டன் ஃபியூச்சர்ஸ்ல நியர்லி $2,007 வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தேன் இன் டூ அக்கௌண்ட்ஸ். இங்கே ப்ளூ கார்டன் ஃபியூச்சர்ஸ்ல வந்து பர் சைக்கிளுக்கு வந்து $1,350 வந்து நீங்கள் பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ரெண்டு அக்கௌண்ட்ல வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன் காப்பி ட்ரேட். ஸோ டோட்டலாக வந்து $2,700 வந்து எனக்கு பே அவுட் வந்தது. திஸ் வாஸ் த டேஷ் ஃபோர். மோஸ்ட்லி ஃபுல்லாகவே எனக்கு க்ரீனாக தான் இருந்தது. அண்ட் செகண்ட் அக்கௌண்ட்லையும் அதே தான். பட் அதில் மட்டும் சின்ன லாஸ் பண்ணியிருந்தோம் ஒன் டே மட்டும். ஐ திங்க் தேர்ஸ்டே. அது வந்து ஃப்ரைடே வந்து ரெக்கவர் பண்ணிட்டேன். பிகாஸ் 4 days தான் வந்து நான் ப்ராஃபிட்டபிள் டேஸ் பண்ணியிருந்தேன். டோட்டலாக வந்து நம்ம 5 days பண்ணணும். அந்த ஒன் டேக்காக நான் அந்த தேர்ஸ்டே பண்ணும்போது இன்னைக்கு லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த டே அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஃப்ரைடே வரும்போது லாஸ் பண்ணது வந்து நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு அந்த ப்ராஃபிட்டபிள் டேஸும் கணக்கு காமிச்சிட்டு அண்ட் பே அவுட்டும் ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னன்னா ப்ளூ கார்டியன் ஃபீச்சர்ஸ் இருக்குல்ல, அவங்களோட டிஸ்கார்டு, இது பப்ளிக் டிஸ்கார்டு. ஸோ இதில் வந்து நான் அந்த போஸ்டிவ் பே அவுட் அந்த இதில் வந்து பே அவுட் ரெக்வஸ்ட் பண்ண ப்ரூஃப் வந்து போட்டேன். 21 வந்து நான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். டேட் தெரியுதா? ஆக்சுவலாக எனக்கு வந்து 23 வந்து எனக்கு பே அவுட் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. சண்டே நான் ரெக்கார்ட் பண்ணிடுற டைம் வந்து எனக்கு ரிசீவ் ஆகுது. ஸோ நியர்லி 2 days to 3 days எடுத்துச்சு டைம். ஓகேவா? ஸோ பட் இட் வாஸ் ஸ்மூத். அட் தே வில் பே அஸ். ஓகே. அண்ட் இந்த வீக் வந்து நான் எப்படிலாம் ட்ரேட் எடுத்தேன் அண்ட் இந்த வீக் வந்து எப்படி போச்சு, போத் என்கியூ அண்ட் கோல்டு கூட பார்ப்பேன். ஏன்னா கோல்டும் சில செட்டப்ஸ்லாம் நல்லா இருந்தது, பட் நான் நிறைய மிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் பார்ப்போம். அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி சார்ட். ஓகே ஓகே. ஹானஸ்டாக சொல்ல போனால் என்கியூ வந்து இந்த வீக் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. பிகாஸ் நிறைய வந்து எனக்கு ட்ராப் ஆன மாதிரி இருந்தது. பேமெண்ட் கன்ஃபர்மேஷன்லேயே வந்து நான் ட்ராப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு சைடு வந்து மூவ் ஆயிடுச்சு. நியர்லி மண்டே அண்ட் தேர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 3 நாளுமே எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஆச்சு. அந்த 3 நாளுமே எனக்கு வந்து 5 minute கன்ஃபர்மேஷன் கீ லெவல் எல்லாமே அலைன் ஆகி ஸ்டாப் லாஸ் தான் ஆச்சு. ஸோ அதை என்ன கன்ஃபர்மேஷன் நான் போனேன், அங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம் இருந்தது. எல்லாமே ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ உங்க வீக் கேண்டில் பார்க்கும்போது தெரியுதுல்ல, ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பேஷ் கேண்டலாக க்ளோஸ் ஆயிருக்கு. மண்டே வந்து ஹை செட் பண்ணியிருக்கு. டே எஃப்இஜியில் இங்கே தெரியுதா, டே எஃப்இஜியில் வந்து செட் ஆயிருக்கு. அண்ட் டியூஸ்டே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லிக்விடிட்டி வந்து இந்த லோ தான். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த லோவை எடுத்துடுச்சு, தெரியுதா? அண்ட் நான் மண்டே என்ன பிளான் பண்ணேன், டியூஸ்டே என்ன பிளான் பண்ணேன், இது எல்லாமே ஒன்று பார்ப்போம். ஓகே ஓகே. மண்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, பேஸ்ட் அப்பான் த ப்ரீவியஸ் வீக் கேண்டில் க்ளோஸ், ப்ரீவியஸ் வீக் கேண்டில் க்ளோஸோட ப்ரீவியஸ் வீக் கேண்டில் இருக்க ஃப்ரைடே க்ளோஸ், அது வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலா நமக்கு வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இந்த இடத்துல தெரியுதா, ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலா க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் வந்து இந்த இடத்துல எனக்கு எஸ்எம்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன், இஎஸ் கூட பார்த்துக்கலாம். லோல நமக்கு எஸ்எம்டி இருக்கு தெரியுதா, இஎஸ் வந்து எடுக்கல, என்கியூ இந்த லோ எடுத்திருந்து. ஸோ நான் என்ன நினைச்சேன், இதுதான் போல நமக்கு ரிவர்சல் லோ செட் ஆயிடுச்சு, இங்க வந்து ப்ரைஸ் வந்து மேலே புஷ் ஆகிரும். அண்ட் வந்து என்னோட இன்வாலுவேஷன் இங்க நான் எதுல வச்சேன்னா, இது ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் கரெக்டா. ப்ரைஸ் வந்து இப்போ இது வந்து ஒரு 3 கேண்டல் மாடல்னு சொல்லுவாங்க. நான் இதுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த நம்ம சேனல்ல வந்து இதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் கண்டென்ட்ஸ் வந்து நிறைய வரும். ஐசிடியில தமிழ்ல போட போறேன். அதுக்கான ரெக்கார்டிங்ஸும் போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி ஐ திங்க் இந்த டிசம்பர் எண்ட் ஆர் ஜான்ல வந்து வீடியோஸ் வந்து வர ஆரம்பிக்கும். மோஸ்ட்லி எல்லாமே ஷெடியூல் பண்ணி விட்டுரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம எப்படி நான் வந்து இது இன்வாலுவேஷன் பார்த்தேன்னா, இந்த விக் எடுத்துட்டோம்னா இதுக்குள்ள வந்து 4 ஹவர்ல வந்து ஒரு எஃப்யூஜி இருந்தது. லைக் டே கேண்டலுக்குள்ள பார்க்கும்போது 4 ஹவர்ல வந்து ஒரு எஃப்யூஜி ஃபார்ம் ஆயிருக்கும், அது தெரியுதா? ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன், மண்டே வந்து லோ இந்த இடத்துல செட் பண்ணிட்டு, இந்த இடத்துல லோ செட் பண்ணிட்டு அங்கிருந்து நமக்கு வந்து ஆர்டர் ஃப்ளோ கண்டினியூ ஆகும், இந்த ஹை வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஓவரால் ஹை மேலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுதான் வந்து எனக்கு மண்டே வந்து ஐடியாவா இருந்தது. பிகாஸ் அந்த எஃப்இஜி வந்து இன்வாலிடேட் ஆகாத வரைக்கும் நான் பையில தான் இருக்கேன். விச் மீன்ஸ் க்ளோஸ் வந்து கீழே வைக்கணும், வச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரைஸ் கீழே போகுது. அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் மேலே தான் போகுது. அதுக்கு அதனாலதான் அது இதுல எனக்கு வந்து ட்ராப் ஆகணும்னு சொல்றேன். ப்ரைஸ் வந்து 9:30 வந்து காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியுது, ஏஷியா வந்து லோ எடுத்துருச்சு, எடுத்து இந்த ஹை எடுத்துருச்சு. ஆக்சுவலா நீங்க ஏஷியாவில் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல செட்டப்பா இருந்திருக்கும். நம்ம மோஸ்ட்லி 9:30 அப்புறம் தானே ட்ரேட் பண்ணுவோம். அதனால வந்து நான் அந்த ஏஷியா பார்க்கல. இப்போ வந்து இங்க இது வந்து 2 AM க்ளோஸ். ஓகேவா? இங்க நான் என்ன பிளான் பண்ணேன்னு சொல்லிடுறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து எஃப்இஜி ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு, தெரியுதா? ஸோ நான் ஸ்டில் வந்து ப்ரைஸ் வந்து நான் புல்லிஷ்ல தான் இருக்கேன். ஏன்னா வந்து இங்க வந்து செல் சைடுக்கு வந்து எதுவுமே இன்வாலிடேட் பண்ணல, ஓபி எதுவும் ஃபார்ம் ஆகல.
அதனால வந்து நான் புல்லிஷ்ல தான் இருந்தேன். அண்ட் 1 ஹவர்ல பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ ப்ராப்பரான கீழே உள்ள இந்த இடத்துல இல்லை சொல்ல போனோம். ஓகே, 1 ஹவர்ல வந்து 9 AM போயிடுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 8 வந்து அந்த கரண்ட் லோ வந்து அகைன் வந்து ஸ்வீப் பண்ணுது. சரிதா? 8 வந்து அகைன் அந்த லோ ஸ்வீப் பண்ணுது. ஸோ நான் என்ன நினைச்சேன், ஸோ ப்ரைஸ் வந்து லோ வந்து 8 செட் பண்ணிடுச்சு போல. ஸோ அங்க இருந்து வந்து மேலே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஏன்னா இது வந்து ஒரு 4 ஹவர் கேண்டில் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். 6 AM இங்க ஓப்பன் ஆகுது. ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் அப்படி போக போகுதுன்னு சொல்லிட்டு தட்ஸ் வாஸ் பிளான். பிகாஸ் இந்த எஃபி ஸ்டில் வந்து ஹோல்ட் பண்ணுது ப்ரைஸை. ஸோ அதனால வந்து நான் அந்த இடத்துல பை தான் பார்த்தேன். ஸோ 9:30 இடத்துல 5 மினிட்ல வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். தெரியுதா? ஸோ 9 என்ன பண்ணுச்சு, ஓப்பன் ஆகி அகைன் வந்து அந்த லோ ஸ்வீப் பண்ணுச்சு. 8 AM லோ இருக்குல்ல, அது திருப்பியும் ஸ்வீப் பண்ணி நமக்கு வந்து ஒரு பை சைடுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. நான் இந்த இடத்துல வந்து மேலே க்ளோஸ் வைக்கும் போது என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வைடாக தான் இருந்தது. பிகாஸ் நமக்கு ட்ரா வந்து பெருசாக இருந்தது இந்த ஹை வரைக்கும். ஸோ எனக்கு ஈஸியாக 2 ஹவர் கிடைச்சிரும் அந்த நம்பிக்கையில் வந்து நான் என்ட்ரி போட்டு விட்டேன். அது நல்லா தான் போச்சு. 9 AM க்ளோஸ் வரைக்கும் நல்லா தான் போச்சு. பாருங்க எவ்வளோ தூரம் போயிடுச்சு. நியர்லி ஒரு 1.5 ஹவர் இல்லை 1 ஹவர் கிட்ட போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, நான் வந்து பிரேக் அவுட் மூவ் பண்ணல. ப்ரைஸ் இங்கே ட்ராப் ஆயிருக்கு. ஏன் மூவ் பண்ணலைன்னா இங்க நமக்கு வந்து 1 ஹவர் க்ளோஸ் வந்து நான் பார்த்தேன். பார்க்கும்போது இந்த எஃப்இஜி வந்து ஐஎஃப்இஜி பண்ணியிருக்கு. 4 ஹவர் க்ளோஸ்ல வந்து நல்ல ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலா இருந்தது. இருங்க அதை எடுத்துறேன். இங்க பார்க்கும்போது இதை பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தோணும், கன்ஃபார்ம் இந்த ஹை எடுத்துரும் அப்படிதான் தோணுச்சு. எனக்கு அப்படிதான் தோணுச்சு. பட் ஆனா வந்து அந்த டே வந்து ஸ்டாப் லாஸ் தான். பிகாஸ் நெக்ஸ்ட் 4 ஹவர் கேண்டல் அப்படியே கீழே ஊத்துடுச்சு. தெரியுது, அந்த லோ எடுத்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம்னா, ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஏக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இங்க 4 ஹவருக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். பட் ப்ரைஸ் வந்து எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அதை நான் அன்னைக்கு ஸ்டடி பண்ணல. ஸ்டடி பண்ணல மீன்ஸ் எனக்கு அந்த ஓவரால் டே வந்து லாங் தான் சொல்லிட்டு இருந்ததுனால எனக்கு ஃபுல்லாவே பை சைட் பீரியட்ல தான் இருந்தது தவிர்த்து செல் சைட் பீரியட்ல வந்து எனக்கு கண்ணே இல்லை. ப்ரைஸிங் ஹை எங்க செட் பண்ணிருக்குன்னா, நீங்க அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா டே எஃப்இஜில செட் பண்ணிருக்கும். தெரியுதா? கரெக்டா வந்து டே ஹைல வந்து டே எஃப்இஜில வந்து ஹை செட் பண்ணிருக்கு அந்த கரண்ட் டே. செட் பண்ணிட்டு அந்த இதில் நம்ம 4 ஹவர் க்ளோஸும் சொல்லிடுச்சு. இந்த ஹைஸ் வந்து பிரேக் பண்ணல, ரிஜெக்ட் தான் பண்றேன். ஸோ இது எப்படி சொல்லலாம்னா, செல் சைட்ல மார்க்கெட் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா ரிஜெக்டிங் ஹைஸ் பிரேக்கிங் லோஸா போகும். பை சைட்ல இருக்கும்போது ரிஜெக்டிங் லோஸ் பிரேக்கிங் ஹைஸா போகும். ஸோ இதை வச்சு நம்ம ப்ரொஃபைல பண்ணிடலாம். பை சைடா இருக்கா செல் சைடா இருக்கா சொல்லிட்டு. இந்த இடத்துல எனக்கு 2 AM க்ளோஸும் சொல்லிடுச்சு நான் வந்து கீழே தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டென் வந்து எனக்கு ஹோப் கொடுத்ததே வந்து இந்த ஒரு 4 ஹவர் கேண்டில் தான். 6 AM 1 ஹவரும் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. 4 ஹவர் ரிஜெக்ஷன் கன்ஃபார்ம் போயிருந்தான் நினைச்சேன். பட் வந்து இங்க வந்து நமக்கு இப்படிதானே வருது, டே 4 ஹவர் அண்ட் 1 ஹவர். ஸோ யார் வந்து பவரிங் பார்த்தீங்கன்னா டெய்லி தான். ஸோ அவன் தான் வந்து ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணிட்டான் அந்த டே. ஸோ அதனால அன்னைக்கு வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் தான் மண்டே. ஓகே, ஸோ மண்டே செல் பார்த்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, செல் பார்த்தவங்களுக்கும் நல்ல என்ட்ரிலாம் தெரியல எனக்கு தெரிஞ்சு. 5 மினிட்ஸ் பை ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா மேலே கீழே போயிட்டு ஒரு டான்ஸ் ஆடிட்டு தான் வந்திருக்காங்க பாருங்க. புரியுதா? மேலே கீழே. ஸோ மோஸ்ட்லி மண்டே வந்து இட்ஸ் நாட் அ குட் டே ஃபார் எவ்ரி ஒன். லாங் பார்த்தவங்களுக்கும் ஷார்ட் பார்த்தவங்களுக்கும் ரெண்டு சைடும் அடிச்ச மாதிரி தான் இருக்கு. அப்படியே நம்ம வந்து டியூஸ்டே பார்ப்போம் என்ன நடந்ததுன்னு. ஃபியூச்சர்ஸ் அக்கௌண்ட் எதுனா நீங்க பிளான் பண்றீங்கன்னா யூ கேன் சூஸ் ப்ளூ ஆரஞ்ச் ஃபியூச்சர்ஸ். இதுல தான் வந்து நான் பே அவுட் எடுத்து வந்தது வீக். now they're running 60% offer for the Black Friday sale. ஸோ தட் சேல் வந்து 23 நவம்பர்ல இருந்து 30th நவம்பர் வரைக்கும் இருக்கு. யூ கேன் யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. த கோட் இஸ் தினேஷ் DINSH. ஓகே, டியூஸ்டே வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா, மண்டே வந்து எஃப்இஜியில் ட்ரேட் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு ஈஸியான நெக்ஸ்ட் ட்ரா என்னது, மண்டே லோ அண்ட் இந்த ஃப்ரைடே கேண்டில் லோ. அதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து மண்டே லோ. ஓகே, அது வரைக்கும் நமக்கு வந்து ப்ரைஸ் போகும் தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ 9:30 வந்து டேரக்டாக போயிடும் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு சொல்லிட்டு. ஓகே, 9:30க்கு வந்து என்ன பிளானாக இருந்ததுன்னா, நமக்கு வந்து ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக. ஸோ இதில் வந்து நான் எப்படி ட்ரா ஃபிக்ஸ் பண்ணேன்னா, ஸோ ஓவரால் டார்கெட் வந்து நம்ம என்ன சொல்லணும், மண்டே லோ அண்ட் ஃப்ரைடே லோ தான். ரெண்டுமே வந்து நமக்கு வந்து ஏஷியாவே எடுத்துச்சு. அந்த 22 கேண்டில் இருக்குல்ல, அதுவே வந்து மொத்த ட்ராவும் எடுத்துருச்சு. அண்ட் லண்டன் பார்த்தீங்கன்னா அந்த ஏஷியா கேண்டலுக்குள்ளேயே வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி இருந்தது. ஹைஸ் அண்ட் லோஸ் எடுத்துருச்சு. சரிதா? ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் அந்த டே ஹை எங்க செட் ஆயிருக்குன்னா 4 ஹவர் எஃப்இஜி. சரிதா? 4 ஹவர் எஃப்இஜி செட் ஆயிருக்கு. ஸோ அந்த இப்போ வந்து நமக்கு வந்து அந்த ஹை ப்ரொடெக்டட். ஓகேவா? அதனால வந்து நான் என்ன பார்த்தேன்னு சொல்றேன்.
ஸோ எனக்கு இன்னும் ப்ரைஸ் வந்து கீழே தான் போகும்னு தோணுச்சு. 1 hour செக்ஷனில் க்ளீனாக இருந்தது, அதை காமிக்கிறேன். ஓகே, நமக்கு இங்கே வந்து ஒரு எஸ்எம்டி கொடுத்துருக்கு. ப்ரீவியஸ் 22 ஹை வந்து என்கியூ எடுத்துருச்சு, இஎஸ் எடுக்கல. ஸோ இன்னும் ஸ்டில் வந்து ப்ரைஸ் கீழே தான் போக போகுது, அது ஒரு சிக்னல். அண்ட் இந்த இடத்துல பிடிஆர் இல்லை. ஸோ எனக்கு வந்து கீழே ஒரு மஸ்ட் வாட் எவர் என்ட்ரிஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து டிஓஎல், செகண்ட் வந்து கீ லெவல், அண்ட் தேர்ட் வந்து எந்த டைம்ல நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேவா, அது ரொம்ப முக்கியம். இங்க 1 hour போகும்போது நமக்கு இங்க ஒரு எஸ்எம்டி அண்ட் இங்க ஒரு எஃப்இஜி இருக்கு, பை சைடு இருக்கு. அந்த எஃப்இஜி வந்து இன்வெஸ்ட் ஆகணும். ஓகேவா, 9:30 பிஃபோர் வந்து அது இன்வெஸ்ட் ஆயிடுச்சு 9 AM கேண்டலுக்கு. அதை காமிக்கிறேன். சரிதா? ஸோ இங்க வந்து நமக்கு வந்து எஃப்இஜி இன்வெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் எங்க கீழே போயிடும், இந்த லோ கன்ஃபார்ம் போயிடும். அப்போ வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா 9:30 வந்து செல் எடுப்போம். ஓப்பன் ஹை, லோ க்ளோஸ், அதுதான் ட்ரேட். ஓகேவா, ஹை வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ட்ரி போகலாம்னு சொல்லிட்டு நான் 9:30 வெயிட் பண்ணி அன்னைக்கு வந்து நான் செல் எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு இதுதான் கீ லெவல். நாங்கள் ஆக்சுவலி கன்ஃபர்மேஷன் வந்து நான் எதில் எடுத்தேன்னா 3 minute போனேன். ஏன்னா இந்த இடத்துல விற்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விற்கு, ஸ்டாப் லாஸ் ரொம்ப பெருசாக வரணும். 5 minute க்ளோஸ்லாம் இது கீழே வச்சு நான் எடுக்கும் போது 2 hour கேப்சர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இங்க பாருங்க, 3 minute அண்ட் 1 minute பார்த்தேன் இந்த இடத்துல. ஓகே, ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நான் கொஞ்சம் டைட் பண்ணி தான் வச்சேன், ஏன்னா அந்த ஹை எடுக்கக்கூடாது அதுமாதிரி சொல்லிட்டு. இங்க நான் 1 minute ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். ப்ரைஸ் வந்து என்ன பண்ணுச்சு, இந்த எஃப்இஜி இருக்குல்ல, அது ஐஎஃப்இஜி பண்ணிடுச்சு, தெரியுதா? அண்ட் திருப்பி இந்த எஃப்இஜி ஒன்று கிரியேட் ஆயிருக்குல்ல, அதுக்கு மேல ப்ரைஸ் போகலை. ஸோ இதை 1 minute வந்து நான் கரெக்டாக பார்த்துட்டே இருக்கேன். 3 minute நமக்கு வந்து இங்கே ஒரு சிஐஸ் வச்சுது, இந்த கேண்டில் வச்சிருக்கேன். இந்த இடத்துல வச்சோடனே நான் ஃபர்ஸ்ட் என்னோட என்ட்ரி வந்து போட்டு ஸ்டாப் லாஸ் இந்த ஹை வச்சுட்டேன். அண்ட் திருப்பியும் வந்து எனக்கு இங்கே 1.6 தான் வந்தது. அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் பிரித்து போட்டேன். $500 ரிஸ்க்ன்றத 250 அண்ட் 250 பிரித்து போட்டேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு 250 போட்டு ப்ரைஸ் திருப்பி இது உள்ள வந்து ட்ரேட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் கேண்டல். அதுல வந்து இன்னும் ஒரு 250 வந்து ஆட் பண்ணேன். இருங்க காமிக்கிறேன். இந்த கேண்டல் உள்ள வந்துருக்குல, இதுல ஒரு 250 ஆட் பண்ணி ஓவரால் டிபி வந்து இந்த லோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டே முடிச்சிட்டேன். அண்ட் கொஞ்சம் நல்லா ஃபாலோ ஆச்சு. ஓகேவா, ஸோ டியூஸ்டே வந்து இதுதான் என்ட்ரி. ஸோ இட்ஸ் குட் என்ட்ரி. ப்ரைஸ் வந்து இது மாதிரி கிளீனா இருக்கும் போது நல்லா இருக்கு என்கியூ. ஒரு டைரக்ஷன்ல நமக்கு வந்து ட்ரா, கீ லெவல் எல்லாமே அலைன் ஆகும்போது சம்டேஸ் வந்து ட்ராப் பண்ணிடுறோம், என்னதான் நம்ம கரெக்டாக மாடலை ஃபாலோ பண்ணாலும். ஸோ அந்த டேஸ் வந்து நம்ம அந்த ரிஸ்க்கை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு அந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வந்துடணும். அதை விட்டுட்டு ஓவர் ட்ரேட் பண்ணோம்னா அக்கௌண்ட் முடிஞ்சிடும். ஏன்னா நிறைய தாட்டி எனக்கு ஆகியிருக்கு. ஓகேவா, ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க, கண்ட்ரோல் ரிஸ்க். ஸோ வெனஸ்டே வந்து நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, மண்டே வந்து எஃப்இஜியில் வந்து ட்ரேட் ஆயிருக்கு, ட்ரேட் ஆகிட்டு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. அண்ட் டியூஸ்டேவும் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ வெனஸ்டேவும் வந்து டியூஸ்டே லோ எடுக்கும், அதான் நான் வந்து பிளான் பண்ணேன். ஏன்னா ஓவராலாக வந்து நமக்கு வந்து இங்கே ஒரு லோ இருக்குல்ல, ஸ்விங் லோ, அதுதான் வந்து நெக்ஸ்ட் ட்ரா அந்த வீக் கேண்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் பிளான். ஸோ வெனஸ்டே வந்து 9:30 ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துன்னு சொல்லிட்டு 1 hour பார்ப்போம். ஓகே, இங்க நமக்கு 4 hour வந்து என்ன தெரியுதுன்னா, ப்ரைஸ் வந்து அந்த டேக்கு வந்து நான் லோ தான் எதிர்பார்த்தேன்னு சொன்னேன் வெனஸ்டே. அப்ப ப்ரைஸ் என்ன பண்ணியிருந்தா அந்த டே வந்து நல்லா இருந்திருக்கும்னா, பிஃபோர் 9:30 வந்து ப்ரைஸ் வந்து இது நல்லா மேலே போயிட்டு இந்த ஹைல எதுனா சம்திங் லிக்விடிட்டி எதனா எடுத்துட்டு அங்கே 1 hour ஆல் ஷிஃப்ட் ஆயிட்டு அதுல இருந்து ஒரு கண்டினியூட்டி கொடுத்துருந்தா இந்த லோ வரைக்கும் நான் பார்த்துருப்பேன். பட் ஆனால் ப்ரைஸ் என்ன பண்ணிடுச்சு, ஏஷியா லண்டன் வந்து புஷ்ஷே ஆகலை, ரெண்டுமே ரேஞ்ச் பண்ணிட்டான். இந்த 4 hour பார்த்தாலே தெரியும், ஓப்பன் ஆயிட்டு 18, 22 அண்ட் 2 AM ரெண்டுமே வந்து ஒரு 4 hour தான் மாட்டிட்டு இருக்கு, தெரியுதா? ஒரு 4 hour கேண்டல், இந்த 4 hour கேண்டல் அண்ட் இந்த கேண்டலோட இதை கூட சொல்லலாம் நீங்க, இந்த பிளாக் கேண்டல் இந்த ஹைஸ் அண்ட் லோஸ்குள்ள தான் ப்ரைஸ் மாட்டிட்டு இருக்கு. லோஸ் எடுத்துட்டு ப்ரைஸ் வந்துச்சு, திருப்பி இது உள்ளதான் வந்து ப்ரைஸ் மாட்டிடுச்சு. ஸோ இதுல எனக்கு என்ன தெரியுதுன்னா, ப்ரைஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த ஹை எடுத்துரும். ஏன்னா நமக்கு வந்து இந்த டேவோட ஹை இன்னும் செட் ஆகலை. செட் ஆகலை மீன்ஸ் ஒரு ப்ராப்பரான லிக்விடிட்டி எதுவும் எடுக்கல அண்ட் ஆர்டர் ஷிஃப்ட் எதுவுமே வந்து திரும்பல. ஸ்டில் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு 1 hour வந்து ஒரு புல்லிஷ் சினரியோ தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிட்டு ஒரு கேண்டல் வந்து 4 hour வந்து ஒரு ஓபி இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு, தெரியுதா? அண்ட் 1 hour பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இங்கே புல்லிஷாக தான் இருக்கு. ஸோ இந்த ஹை ஏன் பிளான் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். இட் மீன்ஸ் இட்ஸ் 4 hour ஹை அண்ட் 6 hourலேயே உங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்கும். 6 hour 6 hour கேண்டில் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வராது, ப்ரீமியம் போட்டால் தான் உங்களுக்கு எசென்ஷியல் பேக். ஸோ 4 hour காமிக்கிறேன், அது ஒரு ரேஞ்ச் கேண்டில். ஓகேவா, ஸோ இந்த ஹை தான் நம்மளோட ட்ரா. இங்கே ப்ரைஸ் வந்து பார்த்தாலே தெரியுது, டே கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு லோ வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு, தெரியுதா? விச் மீன்ஸ் 0 0 வந்து லோ செட் பண்ணுது. அங்க இருந்து ப்ரைஸ் வந்து புஷ் ஆகி
இங்க வந்து 1 ஹவர்லயே நமக்கு வந்து ஒரு ஓபி ஃபார்ம் ஆயிடுச்சு. கரெக்டா? இதுல வந்து நம்ம 9 AM வந்து ஓவரால் ஹை வந்து இந்த ஹை தான். ஸோ 9 AM வந்து ப்ரைஸ் ஓட்டிடும். ஸோ இது 8 AM. ஓகே, நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த எஃபிஜி வந்து ஸ்டில் வந்து ப்ரைஸ் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நமக்கு வந்து இந்த ஓபியும் டேப் ஆயிடுச்சு. ஸோ இங்க வந்து 9 AM வந்து இங்க ஓப்பன் லோ அண்ட் ஹை தான் பிளான். ஸோ ப்ரைஸ் இங்க லோ வச்சதுக்கு அப்புறம் என்ட்ரி போயிருக்கலாம். ஸோ 9:30 வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டேன். எதுக்குன்னா இந்த லோ டு ஹை. ஓகேவா? ஏன்னா அந்த டே வந்து இந்த லோல இருந்தா புஷ் ஆயிருக்கு. திருப்பி இந்த ஹைக்கு போகணும்னா நமக்கு ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இந்த லோ டு ஹை தான் ஒர்க் ஆகும். அண்ட் டிஸ்கவுண்டட் லோன்னு பார்க்கும்போது இந்த லோ தான். ஸோ இங்க ஈக்குவல் லோ மாதிரி இருக்குல்ல, மீன்ஸ் 3 AM லோ. ஓகே, அந்த லோவை எடுத்துட்டு நமக்கு வந்து என்ட்ரி கொடுக்குதான்னு பார்ப்போம். இல்லைன்னா இங்க இருந்து கொடுக்குதான்னு பார்ப்போம். நம்ம எப்படியா இருந்தாலும் 9:30 அப்புறம் தானே எடுக்க போறோம். 5 மினிட்ல வந்து 9:30 நான் போயிடுறேன். ஸோ திஸ் வாஸ் 9 AM. ஸோ ப்ரைஸ் ஓப்பனிங்ல இருந்து கீழே தான் வந்திருக்கு. லோ இன்னும் செட் ஆகல. செட் ஆகல மீன்ஸ் 9:30 என்ன பண்ணது பார்ப்போம். அங்க இருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ட்ரி போகும். ஓகே, ஓகேவா? ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து லோ வந்து கரெக்டா வந்து 9:30 செட் பண்ணுது. செட் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன்ன்றது இந்த இடத்துல தான் கொடுக்குது. சரிதா? இந்த சிஎஸ்டி அண்ட் இந்த லிக்விடிட்டி எடுக்கல. அண்ட் பட் வந்து நமக்கு வந்து கீ லெவல்ல வந்து சப்போர்ட்ல தான் இருக்கு. இங்க வந்து நமக்கு 1 hour ஓபி அண்ட் இந்த எஃப்இஜி அண்ட் டிஸ்கவுண்ட் வந்துடுச்சு. எல்லாமே அலைன் ஆயிடுச்சு. ஓகேவா? அண்ட் ஸ்டில் ப்ரைஸும் ஓப்பனிங் மேல க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ அதனால வந்து நான் இங்க என்ட்ரி போட்டேன். ஆக்சுவலி நான் 1 minute தான் இங்க என்ட்ரி எடுத்தேன். கீழே எடுத்துட்டேன். அண்ட் ஆட் பண்ணது வந்து 3 minute கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஓகேவா? ஸோ இங்க என்ட்ரி எடுத்துட்டு இந்த ஹை டார்கெட் பண்ணிக்கலாம். மேல இருக்க high, தெரியுதா? ஸோ ஈஸி ரைட். ஸோ அந்த ஹையை வந்து கரெக்டாக அடிச்சிடுச்சு. ப்ரைஸ் அதுக்கு மேலே போச்சுன்னு நினைக்கிறேன். நமக்கு போகிறோம். ஓகேவா? ஓவரால வந்து ட்ரா அண்ட் கீழே எவ்ரிதிங் அலைன் ஆயிடுச்சு. அண்ட் 9:30 சூப்பர் அந்த என்ட்ரி டெலிவரி ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ திஸ் வாஸ் த என்ட்ரி இன் வெனஸ்டே. ஸோ தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். தேர்ஸ்டே வந்து நான் கொஞ்சம் இங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டேன் மீன்ஸ் ஓவரால் ட்ரா வந்து இந்த லோ தான் நான் பார்த்துருக்கணும். ஏன்னா ப்ரைஸ் இந்த லோ எடுக்கல. அண்ட் இந்த டே கேண்டலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெனஸ்டே வந்து ஹை எடுத்துட்டு ப்ரைஸ் எதுவும் இப்போதைக்கு எதுவும் பிரேக் ஆகலை, டேல ஷிஃப்ட் ஆகலை, எவ்ரிதிங். பட் வந்து நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், 9:30 வந்து நான் லாங் பொசிஷன் போட்டு எஸ்எல் வாங்கிட்டேன். ஓவரால் ப்ரைஸ் செல்ல தான் இருந்திருக்கு. அண்ட் ப்ரீமியம்ல போய் நான் வந்து லாங் பொசிஷன் எடுத்தேன். அது எங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து 4 hour ஸ்ட்ரக்சர். இங்க வந்து எப்படி இருக்குன்னா ப்ரைஸ் வந்து ஏன் அந்த இடத்துல லாங் போகணும்னு சொல்லிடுறேன். நமக்கு வந்து நியரஸ்ட் டியூவில் வந்து இந்த மண்டே ஹை இருந்தது, தெரியுதா? அண்ட் ஸ்டில் வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷா இருக்கு. 4 hour எஃப்இஜி எக்ஸ்பெக்ட் ஆகுது. அந்த 4 hour ஓபி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை கன்ஃபார்ம் எடுத்துரும், விச் மீன்ஸ் மண்டே ஹை அது எடுத்துரும் சொல்லிட்டு நான் அப்படி பிளான் பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பார்த்தோம்னா டெய்லி கேண்டில் வந்து இந்த லோ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ரா. நான் வந்து செல் சைடு தான் இருந்திருக்கணும். அண்ட் 4 hour ஸ்ட்ரக்சர் வந்து புல்லிஷா இருக்கிறதுனால நான் புல்லிஷ்ல இருந்துட்டேன். அண்ட் அந்த இடத்துல வந்து ப்ரீமியம் பை போயிட்டேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக். பட் அதை வந்து நான் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ஆச்சு. அதை நான் காமிக்கிறேன் இருங்க. ஸோ திஸ் ஆல்சோ 1 hour சார்ட். இந்த இதில் பார்த்தாலே இது டே கேண்டில் ஓப்பனிங்ல இருந்து மேலே போயிருக்கான். இங்க வந்து ஒரு எஃப்இஜி ஃபார்ம் ஆயிருக்கும் 1 hourல. அந்த எஃப்இஜிக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து மேலே புஷ் ஆயிருக்கும். புஷ் ஆகிட்டு ஓபியும் உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ என்ன பிளான் பண்ணேன், எனக்கு கீ லெவலில் வந்து இந்த ஓபி எடுத்துட்டு டிஓவில் வந்து மண்டே ஹை எடுத்துட்டேன். இந்த லோ செட் பண்ண நம்ம இந்த ஹை டார்கெட் பண்றோம். அதுதான் பிளான். ஆஸ் பர் த பிளான் தான் நானும் போனேன். ஸோ ஆக்சுவலி இந்த மாடல் ஃபாலோ பண்ணி தான் பண்ணேன். பட் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ப்ரீமியம்ல போன மாதிரி இருந்தது. ஏன்னா டே ஓப்பனிங்ல இருந்து ப்ரைஸ் நல்லா மேலே போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு எக்ஸ்பென்ஷன், அகைன் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் நான் இங்கேயே பார்த்துருக்கேன். அதனால அதுதான் லோ ப்ராபல். பட் ஆனால் அங்கே என்ட்ரி கொடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஆகும். 5 minute காமிக்கிறாரு. ஓகே, இதுதான் 9 AM கேண்டல். கரெக்டாக நமக்கு ஓபி டாப் ஆயிட்டா. ஓபி டாப் ஆயிட்டு இங்கே ஓபி சிஎஸ்டி ஃபார்ம் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். கரெக்டாக வந்து 9:50 வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஸோ மோஸ்ட்லி நான் வந்து லாஸ்ட் 10 minutes ஆஃப் த கேண்டல் வந்து என்ட்ரி போக மாட்டேன். ஆனால் இந்த 9:30 9 AM மட்டும் இந்த லாஸ்ட் 10 minutes வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் மாதிரி வச்சுப்பான். 10 AM ஓப்பன் ஆகிட்டு அப்படியே புஷ் ஆகும். அதனால வந்து இந்த இடத்துல லாஸ்ட் 10 minutes வந்து நான் ட்ரேட் பண்ணிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து என்ட்ரி போட்டதுலேருந்து எனக்கு அப்படியே திரும்பிடுச்சு. கரெக்டாக லோ டார்கெட் பண்ணது இந்த ஹை தான். ஸோ 2 hour கூட வரல, அந்த என்ட்ரி நான் போயிட்டேன் தான். ப்ரைஸ் வந்து 10 AM ஓப்பன் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே ட்ராப் கீழே ஃபுல்லாக ஊற்றிடுச்சு அந்த டேவே.
ஸோ தேர்ஸ்டே வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் தான். பட் ஆனால் இந்த இடத்துல நீங்க செல் பார்த்தவங்களுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாப் லாஸ் தான் வாங்கியிருப்பீங்க. ப்ரைஸிங் ஓப்பன் ஆகுது, ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணா இங்க ஒரு சிஎஸ்டி வச்சுட்டான் தெரியுதா, 9 10 10. ஸோ இந்த இடத்துல சிஎஸ்டி வச்சுட்டான், எஃப்இஜி ஃபார்ம் ஆயிடுச்சு சொல்லிட்டு செல் போனவங்க எல்லாருக்கும் வந்து திருப்பியும் ஒரு குத்து குத்திட்டு தான் இறக்கியிருக்கான். ஸ்டாப் லாஸ் இங்க வச்சிருப்பீங்க, போட்டு இந்த லோ வச்சிருப்பாங்களா. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த வீக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பை சைடும் ட்ராப் பண்ணிடுச்சு, செல் சைடும் ட்ராப் பண்ணிச்சு, போத் சைடு லிக்விடிட்டி கிராப். ஓகேவா. ஸோ திஸ் வாஸ் த என்ட்ரி இன் தேர்ஸ்டே. ஃப்ரைடே வந்து என்ன பண்ண சொல்லிட்டு காமிக்கிறாரு. ஓகே, ஃப்ரைடே வந்து நான் என்ன பிளான்னா, ஓவராலாக வந்து இந்த லோ எடுத்துருச்சு, நம்ம ஸ்விங் லோ பார்த்தோம்ல அது வந்து தேர்ஸ்டே எடுத்துட்டான். ஸோ ஃப்ரைடேக்கு வந்து டியோல் வந்து தேர்ஸ்டே லோ தான். ஓகேவா, பேஸ்ட் ஆஃப் த கேண்டில் க்ளோஷர் ப்ரைஸ் வந்து இந்த லோஸ் எல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் இந்த லோ எடுத்துரும். ஓகேவா, சிம்பிள் லாஜிக். அண்ட் இங்க 9 AM என்ன என்ட்ரி கொடுத்துன்னு சொல்லிட்டு 1 hour சார்ட்ல பார்ப்போம். ஓகே, இதுல இங்க பார்த்தாலே தெரியும் டே வந்து ஓப்பன் ஆனோடனே 4 hour சார்ட். ஓகே, டே ஓப்பன் ஆனோடனே இந்த லோ எடுத்துச்சு, நமக்கான டியோல இருந்து எடுத்துச்சு. பட் ஆனால் அந்த டே நான் எப்படி பிளான் பண்ணா, ஓப்பன் ஆகிட்டு ப்ரைஸ் இப்படி மேலே போய் இந்த போற இடத்துல இருந்து ப்ரைஸ் திருப்பி இங்க லோ வரும், அதுதான் பிளான் பண்ணேன். ஸோ லோ எடுத்துடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நமக்கு என்ன நெக்ஸ்ட் பிளானா இருக்கும்னா, ஃப்ரைடே வந்து டிஜிஎஃப்ஆ இருக்கும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த வீக்கே வந்து நமக்கு வந்து செல் ஆயிருக்கு தெரியுதா, மேல இருந்து கீழே தான் ஊத்திருக்கு. சின்ன ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். இந்த எஃபிஜி வரைக்கும் பிரைஸ் போகும். இது வந்து ஒரு ரேஞ்ச் கேண்டில் தெரியுதா, 4 hour கேண்டில். அதுக்குள்ளதான் பிரைஸ் வந்து உள்ளே இருக்கு, லோஸ் எதுவும் பிரேக் பண்ணல, ரிஜெக்ட் பண்ணி தான் உள்ள இருக்கு. ஸோ இங்க நான் 1 hour பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆர்டர் ஷிஃப்ட் இருந்தது. சரிதா, இங்க வந்து நமக்கு ஓபியும் வச்சிடுச்சு. வச்சதுக்கு அப்புறம் நான் இங்க லாங் போயிட்டேன் இந்த ஹை வரைக்கும். ஓகே, 8 AM. ஸோ 9 AM என்ன பிளான்னா, ஓப்பன் லோ ஹை க்ளோஸ் தான். லோ வச்சுட்டு இங்க இந்த ஹை டார்கெட். ஓகே, இந்த 5 minute போறேன் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து 9:30 வந்து இதுதான் நம்ம கீ லெவலில் ஓபி மார்க் பண்ணல, அங்க இருந்து கன்ஃபர்மேஷன் வந்து 9:30. ஸோ இந்த இடத்துல நமக்கு 30 minutesல வந்து ரெஃப்யூஜி இருக்கும், இது தெரியுதா, 30 minutes ரெஃப்யூஜி. அங்கதான் வந்து லோவும் செட் ஆயிருக்கும். 9:30 தெரியுதா, உள்ள வந்துட்டு 5 minutesல வந்து ஒரு ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஓகே, இன்னும் ஆகலை, இருங்க 9:30 லோ வரட்டும். இந்த இதை எஃப்இஜி ஐஎஃப்இஜி பண்ணல, ஸோ அதனால என்ட்ரி போயிருக்க மாட்டோம். ஓகே, இப்போ வந்து லோ செட் பண்ணிடுச்சு 9:45. அண்ட் 9:50 வந்து க்ளோஸ் மேலே வச்சிட்டோம். ஸோ நான் என்ன பண்ணிருந்தேன்னா, என்ட்ரி வந்து இங்க போட்டு, சாரி, என்ட்ரி வந்து இங்க போட்டு, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோ, டார்கெட் இந்த லோ, ஆர்ஆர் எல்லாமே கம்மியாக தான் வருது. பட் அதனால இந்த என்ட்ரி ட்ரை பண்ணோம். அண்ட் அண்ட் ஒன் மோர் திங் வந்து, என்ன ப்ரோ லைவ் அக்கௌண்ட்ல வந்து எல்லாமே க்ரீனா இருக்கு, ஏன்னா ஸ்டாப் லாஸ் காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, இது வந்து என்னோட இன்னொரு லைவ் அக்கௌண்ட். பிகாஸ் அதுல வந்து நான் வந்து பே அவுட் லாக் பண்ணிட்டேன். பே அவுட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் அதுல நான் ட்ரேட் பண்ணல. அண்ட் சம் ட்ரேட்ஸ்லாம் வந்து நான் கோல்ட்லையும் எடுத்திருந்தேன். ஓகேவா, ஸோ தேடி தேடி எடுத்தேன், ஏன்னா இது கொஞ்சம் லோ ப்ராப்ளமா இருந்தது. அதனால அந்த லைவ் அக்கௌண்ட்ஸ்ல அவாய்ட் பண்ண பே அவுட் லாக் பண்ண அக்கௌண்ட்ல. அண்ட் இது வந்து என்னோட இன்னொரு லைவ் அக்கௌண்ட் எடுத்தேன். ஸோ அதனால தான் மொத்தம் எத்தனை 3 ஸ்டாப் லாஸ், 2 டிபி இந்த வீக். ஓகே, ஸோ இந்த இதில் என்ட்ரி போட்டு அந்த ஹை டார்கெட் ப்ரைஸ் என்ன பண்ணிச்சுன்னு பாருங்க, அப்படியே ஊத்திட்டான். சரி கொஞ்சமாச்சும் போகும் பார்த்தோம், அடுத்த கேண்டில் கீழே டபாடபான்னு ஊத்திட்டேன். இந்த இடத்துல சரி இந்த லோ வந்துட்டு நெக்ஸ்ட் இந்த லோ போயிடும் பார்த்தா அங்க இருந்து அப்படியே ஏத்திட்டான். நம்ம பிளான் பண்ண டியோல் போயிடுச்சு. ஆனா அதை வந்து ரொம்ப அரைச்சி எல்லாரும் எதுக்கு இப்படி பண்ணனே தெரியல. கிளீனா இருந்தது, ஸ்டில் பிரைஸ் நல்லா வந்து லோஸ் ரிஜெக்ட் பண்ணுது, ஹைஸ் பிரேக் பண்ணுது. அண்ட் இந்த கிளீனா அந்த ஹை இருக்கு, ஈஸியா போய் எடுத்திருக்கலாம். பட் ட்ராப் பண்ணிட்டான். என்ன பண்றது, ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். திஸ் ஆர் தி வீக் எண்ட்ஸ் கைஸ். ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ்ல எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன் வந்து உங்களோட டவுட்ஸ் வந்து ட்ராப் பண்ணுங்க, அதுக்கு வந்து நான் ஆன்சர் பண்றேன். ஆல்வேஸ் ஃபாலோ த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கைஸ். ஈஸியாக வந்து நீங்களும் பே அவுட்ஸ் லாக் பண்ணலாம், அக்கௌண்ட் பாஸ் பண்ணலாம், எனி திங். ஓகே, கண்ட்ரோல் யுவர் எமோஷன், எவ்ரி திங் வில் பி ஃபைன் ஒன் டே. ஓகே, தட்ஸ் இட் கைஸ். வில் see you next week. Take care, bye bye. 5 years. ஓகே, சிஎஃப்டி அக்கௌண்ட் எதனா நீங்க பிளான் பண்ணிருக்கீங்கன்னா யூ கேன் சூஸ் 5 years. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, மற்ற ஃபார்ம்லாம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இவங்க கொடுக்குற சப்போர்ட் அண்ட் ஸ்ப்ரெட் அதெல்லாம் வந்து கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது வந்து நான் பர்சனலா யூஸ் பண்றேன், அதனால தான் உங்களுக்கு வந்து இதை நான் சஜஸ்ட் பண்றேன். இங்க என்ன தெரியுது, பெஸ்ட் ப்ராப்ளம் ஸ்ப்ரெட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து 5 years தான். ஸோ யூ கேன் சூஸ் திஸ். அண்ட்
அண்ட் ஒன் மோர் திங் உங்கள்ட்ட பிடிச்சது வந்து சப்போர்ட் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இவங்க கொடுக்குற மாதிரி மற்ற ஃபோன்ஸ் வந்து மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. ஆஹ் ஏன்னா வந்து ஒரு கஸ்டமருக்கு தேவையானது என்னன்னா அவங்களுக்கு எதனா ப்ராப்ளம் வருதுன்னா அது சீக்கிரமா வந்து அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். அதுல பொறுத்த வரைக்கும் 5 years வந்து உங்களுக்கு வந்து அந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. பிகாஸ் பர்சனலாக நான் வந்து சிஎஃப்டி ப்ராப்ளம்ல 5 years யூஸ் பண்றேன். ஸோ அதனால வந்து இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஸோ அக்கௌண்ட் வாங்குற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா ஐ கேன் யூஸ் திஸ் லிங்க். பிகாஸ் இது இவங்க வந்து இப்போதைக்கு கூப்பன் கோட்ஸ் எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதில் நீங்க என்னோட லிங்கை டச் பண்ணி நீங்க அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூ வில் கெட் தட் 10% டிஸ்கவுண்ட். ஸோ இந்த லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். யூ கேன் யூஸ் தட். அண்ட் ப்ளூ கார்டன் ஃபீச்சர்ஸ் அண்ட் 5 years தவிர்த்து உங்களுக்கு எதனா அக்கௌண்ட்ஸ் பிளான் பண்ணிருந்தீங்க ஃபண்டிங் டேக்ஸ் அண்ட் ஃபண்டிங் ஃபீச்சர்ஸ்னா கூட யூ கேன் யூஸ் திஸ். அதோட கூப்பன்ஸும் வந்து என்னோட கேண்டல் க்ரூலே இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ்.